சிந்து பைரவி டுடே எபிசோடு ஆறுமுகம் நான் அவனை சும்மா விட போகிறதில்ல, நான் அவனை கையாலே வெட்டி கொலை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவா அன்னபூரணி எல்லாருமே தடுத்துடுறாங்க. இங்கே பாருடா, எதுக்காக இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல கொஞ்சம் பொறுமையாரு. எதுக்கு எடுத்தாலும் நீ எதுக்காக இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற? உன்னால தான் காயத்ரியோடைய வாழ்க்கை இப்படி ஆச்சுன்ட்டு ஆறுமுகத்தை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கு மாரண சம்பத்தை வாடா வா, மறுபடியும் என்ன எங்ககிட்ட பிரச்சனை பண்ண போறியா? இங்கே மறுபடியும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணி நீ தேவையில்லாமல் இது பண்ண வச்சுக்கோங்க, அப்புறம் உன்னோட தங்கச்சியை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நீயே என் காலில் விழுந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிலைமையாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திமிராக பேசுகிறான்ட்டு. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படிம்மா பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்றாங்க. இருக்கட்டும் ஆறுமுகம், அவங்க தேவையில்லாத பேசிட்டு போட்டோம், அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாதுன்றாங்க. கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆறுமுகம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் போயிட்டு நம்மளுடைய மாறனையும் சம்பத்தியும் அந்த கத்தியாலே வெட்டிடுறாங்க. வெட்டி சாய்ச்சதுமே போலீஸ் எல்லாம் வருவாங்க. போலீஸ் ஆறுமுகம் யாருங்க, ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணணும், இது மாதிரி 2 பேரையும் கொலை பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு காரணமும் உங்கள் பையன் ஆறுமுகம் தான், ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணணும்னு உடனே அன்னபூரணி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இசக்கி இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இசக்கியோடைய கனவு தாச்சே, கனவா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே இது நிஜமாக போகுது அப்படின்ட்டு இசக்கி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி கண்டிப்பாக ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் நம்ம எப்படியாச்சும் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி ஒரு தாட்டில் ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. சிவா மாறனும் சம்பத்து இது மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க பிரச்சனை பண்ணாத இருக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பெரியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதனால இங்கே தைரியமாக இருக்கலான்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நிச்சயதார்த்தத்தை ரொம்பவே நல்லபடியாக நடத்தி முடிக்கிறாங்க. அதுக்கு டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த டேட்டில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நிச்சயதார்த்தம் ரொம்பவே நல்லபடியாக முடித்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் காயத்ரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டுருப்பாங்க. அதாவது காலேஜுக்கு போயிட்டு கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ போகும்போது அப்போ மாறனுடைய ஆளுங்க காயத்ரியுடைய புடவையை பிடிச்சி காயத்ரி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. நம்ம சிந்து சரியான நேரத்தில் போயிட்டு காயத்ரியை காப்பாற்றுறாங்க. உடனே அங்கே இருக்கிற ரவுடிங்களெல்லாம் அடித்து நல்லபடியாக காயத்ரியை காப்பாற்றவும் காயத்ரி சிந்துவை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அண்ணி, நீங்கள் மட்டும் வராத இருந்தால் என்ன ஆயிருக்கும், அதை நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. சிந்து இருந்துட்டு காயத்ரி, இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும், அதுக்காக நீ இப்படி சோர்ந்து போயிடுவியா சொல்லுன்றாங்க. இங்கே பார், எந்த காரணத்தை கொண்டும் நீ சோர்ந்து போகக்கூடாது, இந்த சின்ன விஷயத்துக்கே நீ இப்படி கவலைப்படலாமான்றாங்க. அதுதான் ஒன்றும் ஆகலை, நான் வந்துட்டல சரியான நேரத்துக்கு, அப்புறம் என்ன அப்படின்னுவாங்க. அப்புறமா சிந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. உடனே அன்னபூரணி என்ன ஆச்சுமா சிந்துன்றாங்க. காயத்ரி கிட்ட இது மாதிரி நடந்துக்கிற விஷயத்த சொல்லவும் கேட்ட அன்னபூரணியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாறனும் சம்பத்தும் ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்களா, தேவையில்லாத நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்கத்தை, அதான் சரியான நேரத்தில் நான் போயிட்டேன், நீ மட்டும் போகாத இருந்தால் என்ன ஆயிருக்கும் சிந்துன்றாங்க. அந்த இடத்துல ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க சிவா நீ மட்டும் சரியான நேரத்துக்கு போகாத இருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும் சிந்து, நீ சரியான நேரத்தில் போய் காப்பாற்றிருக்க, உண்மையிலே அவ்வளோ பெருமையாக இருக்குது. சிந்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க. சிவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு டாக்டர் அப்படின்றாங்க. சிந்து மட்டும் இல்லைன்னா நம்ம தங்கச்சி வாழ்க்கை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சிவா சிந்துவை நினச்சி அந்த இடத்துல ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட, ஆறுமுகம் நீ காயத்ரியுடைய கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையாக இருக்கணும், நீ அவசரப்பட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கையே கண்டிப்பாக கேள்விக்குறியாக இருக்கும், அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணும், அதை விட்டு நீ எடுத்த கோத்தம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது, நான் சொல்கிறது புரியுது தானுன்றாங்க. அந்த மாறனும் சம்பவத்தை பிரச்சனை பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு நல்லது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் அவங்க என்கிட்ட மாட்டிப்பாங்க, இந்த மாதிரி தான் அத்தை கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறது, பொறுமையாரு, சரி நீ சொல்கிறதுனால என்னோடய கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஆறுமுகமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு புடிபுடிக்காரங்க வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க போதுமான்றாங்க. இந்த வீட்டில் இன்னொரு வாரிசு வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாம் இந்த புடிபுடிக்காரர் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷம் நம்மளுடைய அன்னபூரணிக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா? ஆமாம், உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றாங்க. அதை கேட்ட அன்னபூரணிக்கு ஒருவேளை சிந்து ஏதாச்சும் ஒரு கன்சீவாக இருக்கிற விஷயத்த சொல்ல போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுதான் நடக்குமோ அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. நம்ம டேரெக்டாக சித்துக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? இல்லைம்மா, முடிவெடுக்கார் காலையிலே வந்தார், அவர் இப்படி ஒரு விஷயத்த சொன்னார், அதனால் வந்து நீ ஏதாச்சும் தள்ளி போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு அன்னபூரணி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கிட்ட கேட்கலாம், பைரவி கிட்ட கேட்கறத விட அப்படின்ட்டு டே ஆறுமுகம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்றான்றாங்க. சொல்லுமா, என்ன விஷயம் அப்படின்றாங்க. டே என்னடா பைரவி, ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கா என்னன்றாங்க. அம்மா நீ வேற போமா, அவள் எங்கள் பேசினாலே வந்து எரிஞ்செறிஞ்சு விடுறா, இதில் நல்ல விஷயம்லாம் நீ எதிர்பார்க்காதுன்றாங்க. டே என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாதடா, எப்படியாச்சும் நீ எனக்கு நல்ல விஷயம் சொல்லி ஆகணுன்றாங்க. பைரவி அப்படி இப்படின்னு இருப்பா, அவளுடைய மனசை மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான்டா, கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய மனசை நீ மாற்றுன்றாங்க. அம்மா என்னதான் அவளுடைய மனசை மாற்றணும்னு நினச்சாலையும் அதை மாற்ற முடியுமாம்மா, அவள் தான் அதுக்கு இடம் கொடுக்குறாள சொல்லுன்றாங்க. எப்பவுமே என்னை பார்த்தாலே அவள் எரிஞ்சு விழுறா, இல்லை சண்டை போடுறா, இதை மட்டும்தான் அவள் செய்கிறா, அப்படி இருக்கும்போது எப்படிமா நான் நினச்சது நடக்கும்ன்றாங்க. டே இங்கே பாரு, பொண்ணுங்க நினைக்காது எதுவும் இல்லைடா, எல்லாமே மாற்றிடலாம் சரியான்றாங்க. இதுக்கு போய் தேவையில்லாத நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எதையுமே நினச்சி கவலைப்படாது, சீக்கிரமாக நீ வந்து பைரவியை உன் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வா. சரிம்மா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை தான்மா, ஆனால் நீ ஒவ்வொரு ஆசையை வளர்த்துக்காதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அன்னபூரணி அந்த புடிபுடுக்கார் சொன்ன மாதிரி சீக்கிரமாக வந்து அந்த விஷயம் நடந்துடணும், நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு அன்னபூரணி அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே பெருமையாக இருந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி அவங்களுடைய சொத்து எல்லாமே 4 பசங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து தராங்க. உடனே வந்து பெரியம்மா எதுக்காக இப்போ நீங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கீங்க பெரியம்மா, இதெல்லாம் இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றாங்க. இல்லை சிவா, நம்ம அப்படியெல்லாம் இருந்தால் அது கொஞ்சம் கூட சரியாக இருக்காது, அதனால் நம்ம இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நம்ம இப்போவே வந்து நல்லா இருக்கும்போது இதை பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரிசமமாக வந்து 4 பேருக்குமே பங்கை வந்து பிரித்து தராங்க சொத்து. அதாவது ஆறுமுகம், காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சிவாவுக்கு 4 பங்கை பிரித்து தந்துடுவாங்க. அப்போ அவங்களுடைய அம்மாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு பார்த்தீங்கல்ல, இதுதான் என்னுடைய பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து 4 பங்கை பிரித்து தந்ததுமே இங்கே வந்து சிவா மகா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமான்றாங்க. நீங்கள் பெரியம்மா கிட்ட எப்படியாச்சும் இந்த சொத்தை வந்து பிரித்து உங்களுடைய இதுக்கு மாற்றிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் அதுக்கு இடமே இல்லை. பார்த்தீங்களா, பெரியம்மாவே வந்து 4 பேருக்கு பிரித்து தந்திருக்காங்க. பிரித்து தந்திருந்தா பெரியம்மா அவங்களுடைய பையனுக்கு மட்டும் பிரித்து தந்திருக்கலாமா, ஆனால் அப்படி அவங்க பிரித்து தரல. பார்த்தீங்களா, காயத்ரிக்கு எனக்குமே வந்து பிரித்து தந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களாமான்றாங்க. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம மேலும் மேலும் அவங்களை இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்தி இருந்திருக்கீங்கம்மா. இனியாச்சு பெரியம்மாவுடைய நல்ல குணத்தை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுமா, அவங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காம மேலும் மேலும் நீங்கள் பெரியம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சால் பெரியம்மாவுடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்ன்றது கண்டிப்பாக வந்து ரொம்ப இதாக இருக்குமான்றாங்க. இனியாச்சும் வந்து நீங்கள் திருந்துங்கம்மா அப்படின்னுவாங்க. சிவா சொன்னதை கேட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு லைட்டாக வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா அக்காவுடைய சொத்தை ஏமாற்றணும்னு நினச்சோம், ஆனால் அவங்களே வந்து சொத்தையெல்லாம் நம்ம பசங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்க, இது புரியாமல் நம்ம இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டோமே அப்படின்ட்டு தான் தப்பை மகா அப்போ உணர்றாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதை நினச்சி. அப்போ வந்து அக்கா ரொம்ப நன்றி காண்றாங்க. எதுக்கு மகா? இல்லைக்கா, என் பசங்களுக்குமே சொத்தை வந்து நீங்கள் பிரித்து தந்திருக்கீங்க இல்லையா, அதனால தான் மகா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சரியா, காயத்ரி சிவாவும் என்னுடைய புள்ளியாக மட்டும்தான் நான் பார்க்குறேன்றாங்க. அவங்களுக்கு இந்த சொத்தை பிரித்து கொடுக்கறதுல எனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க. அவங்க நல்லபடியாக இருக்கணும், அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் நம்ம மேலும் மேலும் ரொம்பவே வந்து காயப்படுத்திட்டு இருந்திருக்கோம், அக்காவை நம்ம நல்லா ஏமாற்றிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மகா. அதுக்கப்புறம் இனி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வைராகியத்தோடு இருக்கக்கூடாது, இனியாச்சும் வந்து நம்ம எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுட்டு நாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பார்த்திங்கன்னா மனசு மாறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம சிந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்க சிந்துவுக்கு திடீர்னு வந்து மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அவங்க அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறாங்க சிந்து. உடனே அன்னபூரணி புடிபுடுக்கார சொன்னது வந்து நிஜமாயிடுச்சு போல், அவ்வளோதான், இனி நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அன்னபூரணிக்கு அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம நினச்சது நடக்க போகுது, இந்த வீட்டில் ஒரு வாரிசு வரும் அப்படின்ட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க அன்னபூரணி. அப்புறமா சிவா வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல,
ஒன்றும் இல்லை, அவளுக்கு வந்து சாப்பிட்றது ஒத்துக்கல, அதனால தான் இப்படி ஆயிருக்கு, சாப்பிடாம இருந்திருக்கா சிந்து, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சே, நான் ஒன்று நினச்சேன், இங்கே ஒன்று நடந்துருச்சுன்றாங்க சிந்து. நீ வந்து மயங்கி விழுந்ததை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. ஒருவேளை நீ கர்ப்பமாக இருப்பியோ அப்படின்னு நினச்சி நானாக வந்து நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சிந்து இருந்துட்டு, அத்தை அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன்றாங்க. நீங்கள் சொல்கிற அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பைரவி 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து நல்ல செய்தியை சொல்லுவீங்களான்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு தாம்மா இருக்கேன் அப்படின்ட்டு அன்னபூரணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சிந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்கன்னு நினச்சி இப்போ அது நடக்கல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து சிந்துவை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்னேகா அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சிந்துவை வந்து பழி வாங்கணுன்ற வெறி அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ வந்து சிந்துவை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரவுடிங்களை வச்சு சிந்துவை வந்து கடத்த சொல்லுவாங்க. ஆனால் சரியான சமயத்தில் சிவா காப்பாற்றிட்டு ரவுடிங்கிட்ட வந்து யார் சொல்லி இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக சொல்லுங்கடானே, ஸ்னேகா சொல்லி தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அந்த ரவுடிங்களுமே உண்மையை சொல்லிடுறாங்க. அப்போ சிவா வந்து ஸ்னேகாவை கண்டிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஸ்னேகா, நீ இனிமேலும் திருந்தாதுன்னு வச்சுக்கோங்க, அது தேவையில்லாததாக போய் முடியும். நானும் ஒவ்வொரு முறையும் பூனா போட்டுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சின்றது இல்லையா? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்க சிவா? நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணுன்றதுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவேன்றாங்க. நீ லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு, நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பாக நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. மறுபடியும் இன்னொரு டைம் இது மாதிரி நீ சிந்து ஏதாச்சும் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை நான் உள்ளே தள்ளுற மாதிரியான ஒரு நிலைமை வரும். அதனால் ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இருன்னு சொல்லிட்டு சிவா ஸ்னேகாவை கண்டிச்சிடுவாங்க. ஆனால் ஸ்னேகா, நீ என்னதான் சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன் சிவா, நான் இப்படி தான் இருப்பேன், கண்டிப்பாக வந்து அந்த சிந்துவுக்கு சரியான படத்தை கற்றுக் கொடுப்பேன், சிந்துவை நீ ஏற்றுக்கலாம், சந்தோஷமாக வாழலான்னு நினச்சிட்டேன்னா நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ரொம்ப கோவமாக இருந்துட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு கோவம்னா அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் போட்டு ஒடிக்கிறது, இப்படியெல்லாம் வந்து ரொம்பவே கோவமாக இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பைரவி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசின ஆறுமுகம் சொல்லுன்றாங்க. நான் பெங்களூர் போயிட்டு வேலை செய்யணுன்றது என்னுடைய ஆசை, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி நீ அத்தைக்கிட்ட பேசான்றாங்க. ஏன்னா என்னுடைய ஆசை கனவுகளை வந்து எனக்குள்ளேயே நான் வச்சுட்டதுனால அது தப்பாக போயிடும். ஒவ்வொரு பெண்களுடைய ஆசையை நிறைவேற்றணும் இல்லையா, அது எல்லாருடைய கடமையும் கூட. அதனால் நீ என்னுடைய ஆசையை நிறைவேற்றவன்னு நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா வேலை செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு புருஷனா நீ என்ன நினைக்கிற, நீ வேலை செய்யணும்னு நினைக்கிற, ஆனால் அம்மா தான் சரி அத்தைக்கிட்ட நீ பேசலாம்ல அப்படின்றாங்க. சரி ஓகே நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அன்னபூரணிக்கிட்ட, அம்மா நீங்கள் ஏமா பைரவி வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க, பைரவியை வேலைக்கு அனுப்புனா அவளுமே சந்தோஷப்படுவாயில்லம்மா, இப்போ அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காமா, நம்ம பைரவியை வேலைக்கு அனுப்பிடலாமான்றாங்க. அதுக்கு அன்னபூரணி இருந்துட்டு, டே அனுப்பலாம் தான், ஆனால் தனியாக எப்படி, அம்மா தனியேம்மா அனுப்புகிற, நானுமே பைரவி கூட சேர்ந்து போட்டுமா, என்னடி சொல்கிற ஆறுமுகம்? ஆமாம்மா, என்னம்மா ஒரு கொஞ்ச நாள் தானம்மா, அதனால் பைரவி கூட நான் இருக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன், என்னம்மா இப்போ நான் கூட போனால் நீ சம்மதம் சொல்லுவில்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டா நீ கூட போனால் எனக்கு சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பைரவி உன் கூட வர்றதா இருந்தால் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, நீ தாராளமாக கூட்டிகிட்டு போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா நீ ஒத்துக்கிட்டது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றாங்க. சரி பைரவி கூட்டிகிட்டு வரேன்றாங்க. பைரவி அம்மா போக ஒத்துக்கிட்டாங்கன்றாங்க. என்னது ஒத்துக்கிட்டாங்களா அத்தை அப்படின்றாங்க. ஆமாம் என்ன அத்தை, நான் அவ்வளோ தூரம் கேட்டேன் ஆனால் ஒத்துக்கலை, ஆனால் இன்றைக்கி உங்கள் பையன் கேட்டது ஒத்துக்கிட்டிங்களா? இங்கே பாரு பைரவி, ஆறுமுகம் இருந்தால் அவங்க கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பான், அதனால் மட்டும்தான்றாங்க. ஏன்னா பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே அம்மா பார்த்து பண்ணுற நம்பிக்கை இருக்குது, அதனால தான் அனுப்பிச்சி விட்றேன்றாங்க. ஒரு பொண்ணை தண்ணி அனுப்புறது எனக்கும் வந்து கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்குமா, ஏன்னா தண்ணி அனுப்பிச்சிட்டு என்னாச்சு ஏதாச்சும் பயப்படுறதை விட ஆறுமுகம் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன்றாங்க. சரிங்க அத்தை உங்களுடைய பயம் புரியுது, ஆறுமுகம் தானே கூட்டிகிட்டு போகணும், சரிங்க அத்தை கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உன்னையாச்சும் கூட்டிகிட்டு போனாங்க சொன்னாங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷன்றாங்க. எங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகக்கூட வேண்டாம் இங்கே இருந்துட்டுன்னு சொல்லுவாங்களோன்னு நினச்சேன், ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை ஆறுமுகன்றாங்க. எனக்காக அத்தைக்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்றாங்க. இருக்கட்டும் பைரவி, எப்போவும் உன்னுடைய புருஷன் உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன், உன்னுடைய ஆசைகளுமே நான் நிறைவேற்றுவேன்றாங்க. பரவாயில்ல என்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம் என்ன வேணுங்கிட்ட இருந்தீங்க பார், உங்கள்கிட்ட இருந்து ஒன்றும் வேணாம், சீக்கிரமாக உன்னுடைய மனசில் நான் இடம் பிடிப்பேன், அது மட்டும் போதும், உங்க கூட நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக உங்க கூட இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய ஆசை கனவு எல்லாமே, மற்றபடி உங்கள்கிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும் சொல்லு, உங்கள்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேண்டான்றாங்க. உன்னுடைய அன்பு பாசம் மட்டும் கிடைச்சா போதுன்ட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. என்னோடய திங்ஸை பேக் பண்ணுறேன்ட்டு
போவாங்க. அப்போ பைரவி என் மேலே இந்த அளவுக்கு உசுரே வச்சுருக்கான், ஆனால் நம்ம ஏன் இவனை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு முறையும் அவாய்ட் பண்ணி இவனை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமோன்னு தோணுது. நம்மளுடைய மனசுலேயும் அவன் தான் இருக்கான்றதை நம்ம சொல்லிடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இல்லை வேண்டாம், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போட்டோம், இன்னும் அவன் நம்மளுக்காக என்னென்ன செய்கிறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம மனசில் இருக்கிற காதலை அதுக்கப்புறமா நம்ம அவங்ககிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க பைரவி இருந்துட்டு. அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பெங்களூருக்கு வந்து ஒர்க்குக்கு போகிற விஷயத்த சொல்லுவாங்க. அவங்களுமே அதை கேட்டுட்டு இப்போ இது போகிறது சரியாக வருதாம்மா, கொஞ்சம் யோசிச்சுக்கோன்றாங்க. அப்பா நான் நல்லா யோசிச்சு தான்ப்பா இந்த முடிவு எடுத்திருக்கேன்றாங்க. வீட்டில் அத்தையுமே ஒத்துக்கிட்டாங்கப்பா, அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன். போகிற நேரத்தில் வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாத இருந்தால் மட்டும் போதுன்றாங்க. சரிம்மா உன் மாமியாரே அனுப்பிடும் போது அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு எல்லாம் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்துட்டு. பைரவி நல்லபடியாக போயிட்டு வா சரியான்றாங்க. வரும்போது ஆறுமுகத்தை ஏற்றுட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுன்றாங்க. அப்படியா, சரி ஓகே சிந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எல்லாம் உடம்பு பார்த்துக்கோங்க அத்தை, நீங்களும் உடம்பை பார்த்துக்கோங்க அத்தைன்றாங்க. பைரவி என்னை பற்றி எல்லாம் நீ பெருசாக கவலைப்படாது சரியா, நீ தைரியமாக போயிட்டு வான்றாங்க. சரிங்க அத்தை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் அம்மா உடம்பை பார்த்துக்கோமா அப்பப்போ கால் பண்ணுறேன் சரி ஆறுமுகன்றாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு அன்னபூரணிக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க எப்போவுமே இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஆறுமுகத்தையும் பைரவி பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்றாங்க. இதே மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. இப்படி ஒரு நாள் வராதான்னு தான் நினச்சிட்டு அன்னபூரணி அவங்கள நடிச்சு ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பைரவிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பைரவி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத போய் இருப்பேன் நான் சொல்லுன்றாங்க. பல வருஷம் கழிச்சு என்னுடைய ஆசைகள் நிறைவேற போகுது இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம்தான். இந்த ஒரு நாள் வராதான்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த ஒரு நாள் வந்திருக்கு, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷன்றாங்க. பெங்களூரில் வேலை பார்க்கணுன்றது என்னுடைய பல நாள் ஆசை தெரியுமா ஆறுமுகன்றாங்க. ஆனால் அது இப்போ உன்னுடைய மூலியமாக அது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இது. ஐயோ எத்தனை டைம் நன்றி சொல்லிட்டேன் சரியா, சரி நீ சந்தோஷமாக இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள்கிட்ட நான் சப்போர்ட்டாக இருப்பேன், அதனால் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ தாராளமாக செய்யுன்றாங்க. எப்போவும் நான் உனக்காக இருப்பேன்றாங்க. எனக்கு இது போதும் ஆறுமுகம், ஏன்னா எப்போவும் நீ என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்க, அதை விட வேறு என்ன சொல்லி எனக்கு வேணும், எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு பைரவியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக பெங்களூருக்கு ஆறுமுகம் பைரவி போயிடுறாங்க. இங்கே மக அடுத்து என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவள் இங்கேருந்து போயிட்டா இந்த சிந்துவை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றாங்க. ஆனால் என்ன பண்ணி துரத்துறதுன்னு ஒன்றும் புரியல. சிவாமி இருக்க சிந்துவை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. எந்த விதத்தில் இவங்களை பிரிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருந்துட்டுருக்காங்க மகா. அடுத்து சிந்துவும் சிவாவும் 2 பேருமே வந்து நம்ம ஒன்று சேர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதாவது சிவா வந்து அவங்க மனசில் இருக்க காதலை வந்து நம்ம சிந்துக்கிட்ட சொல்லிட்டு மனசார சிந்துவும் நானும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துடணும். ஏன்னா ஸ்னேகா அவளுடைய வாழ்க்கையாக அவள் எப்படியோ ஒன்று பார்த்துட்டு போட்டோம், ஆனால் என்னை நம்பி வந்த சிந்து அது இல்லாத சிந்துவை நான் தான் நல்லா பார்த்துக்கணுன்றாங்க. சிந்துவை விட்டு இனி என்னாலே பிரிஞ்சிருக்க முடியாது, அதனால் நான் இனி சிந்து கூட வந்து சந்தோஷமாக வாழலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க சிவா. இதை பற்றி நம்ம சிந்துக்கிட்ட சொல்லும் போது சிந்துவுக்குமே ரொம்ப சந்தோஷம். டாக்டர் இப்போ நீ வந்து இப்படி சொல்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ என்ன மனைவியை ஏற்றுக்கிட்டியா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு சொல்கிற, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்றாங்க. ஆமாம் சிந்து, நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு அது எல்லாமே போதும் சரியான்றாங்க. இனி நீ ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசைன்றாங்க. ஸ்னேகாவை நான் காதலிச்சுன்னு நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ மட்டும்தான் சிந்துன்றாங்க. அதனால் நான் உன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு ஒரு ரோஜா பூ வாங்கிட்டு வந்து அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க சிந்துக்கிட்ட சிவா. அப்போ சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டரை நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களுடைய காதலை சொல்லவும் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. உடனே சிந்து சிவாவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு நாளெல்லாம் வரும்னு நான் நினைக்கல டாக்டர், ஆனால் இன்றைக்கி நீயே வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, எப்படி இருக்க தெரியுமா எனக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த விஷயத்தை என்னால் லைஃப் லாங் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு சிந்துவும் சிவாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இங்கே
ஊருக்காரங்க எல்லாருமே காயத்ரி ரோட்டில் போகும்போது, காயத்ரி உனக்கு கல்யாணம்லாம் ஆகாதும்மா, இனி நீ எதுக்காக இப்படி இருக்க, வீட்டோடைய பொண்ணாக இருக்கிறதே நல்லது தான், வீட்டிலே முடங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, கல்யாணம் ஆகும்ன்ட்டு நீ நினச்சிட்டு இருக்க பார்த்தியா, அது எல்லாமே தப்பான ஒரு கற்பனை, அந்த கற்பனையை நீ அழிச்சு போட்டுறது தான் நல்லதுன்றாங்க. உன்னால் யார் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க சொல்லு, யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க உன்னை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. கேட்ட உடனே ரொம்ப இமோஷ்னலாக காயத்ரி ஃபீல் ஆகுறாங்க. நீ கவலைப்படணுன்றதுக்காக சொல்லாமா, ஆனால் இங்கே நடக்கிறத தான் சொல்கிறேன், இதுதாம்மா நடக்கும் நிஜத்துலையோன்றாங்க. ஏன்னா உன்னால் பேச முடியாது, வேற உன்னை போய் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்ட்டு எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் வந்து காயத்ரியை கஷ்டப்படுத்துகிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்ட காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, ஈனை எதுக்கு இருக்கணும், நான் வாழ மாட்டேன், உயிரோடு இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ஃபீல் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.